ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஜெஸ்ஸி ஸ்டோன் தின் ஐஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். தின் ஐஸ் மூவி சீரிஸ்ல 5வது படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டோன் அவருடைய ஃப்ரெண்டான ஸ்டேட் ஹோமிசைட் கமாண்டரான ஹீலிய மீட் பண்ண போறாரு. போற நேரத்துல அவர் கண் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒருத்தன் அவரை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சும் போயிடுறான். கட் பண்ணா ப்ளூ அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பையன் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான அடையாளமா ஒரு லெட்டரை வந்து காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. ப்ளூ தன்னுடைய பையனை கண்டுபிடிக்க சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இந்த ரெண்டு பிளாட்டையும் எப்படி ரிசால்வ் பண்ணார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. லீட் ரோல் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் சில இடங்களில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். டவுன் கவுன்சில் சம்பந்தப்பட்ட அந்த பிளாட் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதுல இருக்கிற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவாகவும் லாஜிக்கல் லூப்போல்ஸ் அதிகமா இருக்கிற காட்சிகளா இருக்கு. ஒரு சின்ன ஃபோர்ஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். தின் ஐஸ் மூவி சீரிஸ்ல எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா இருக்கும். இந்த படம் தான் வந்து வீக்கஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் டீசெண்டா இருக்கு, இருந்தாலுமே வீக்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்தில் அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஜெஸ்ஸி ஸ்டோன் தின் ஐஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.